பிரேக் இல்லைப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்ட் சைக்கிளை வந்து பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. இந்த சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ப்ரொப்பலர் வந்து ஓட வைக்க போகிறோம். இந்த ப்ரொப்பலர்லேருந்து வர காற்று மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வந்துட்டு போக போகுது. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். புதுசாக ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல தேவை பணம் மட்டும் இல்லை, காலமும் தான். அப்படியே நம்ம ஏதாச்சும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலும் அதை வச்சு இந்த காலத்தில் சம்பாதிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு உள்ளூரில் செட்டில் ஆகிறதே ரொம்பவே கஷ்டம். அதை வச்சு வெளிநாட்டில் எப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் இனிமேல் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக பட்ஜெட் அகாடமி எங்கள் நாகை மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் 3 நாளில் வெறும் 3000 சர்வதேச தரத்தில் மட்டன் கறி வெட்டுறதுக்கான பயிற்சி தராங்க. கூடவே கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் தராங்க. இந்த ஸ்கில் இருந்தால் ஃபாரினில் நல்ல சம்பளத்தில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமியை உங்கள் ஊரில் நடத்தணும் அப்படின்னா ஆப்ஷனும் வச்சிருக்காங்க. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கு. கீழே தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போயே லைஃப்ல செட்டில் ஆகுங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பலர் செய்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செய்கிறதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதை செய்கிறதுக்காக மகோக்கனி அப்படின்ற ஒரு மரத்தோட பழவை வந்து எடுத்து வச்சிருக்கேன். பேராகிளைடர் அப்புறம் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ரொப்பலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த பழவை எடுத்து அந்த வெயிட் மிஷினுக்கு மேலே வைக்கிற பாருங்க 4.5 கிலோ தான் இருக்குது. இதே சைஸில் வேற ஒரு மரத்தை நம்ம அந்த வெயிட் மிஷினில் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-7.5 கிலோ இருக்கும். அதனால தான் இந்த மரத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பலவையோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 980 mm இருக்குது. நம்ம ப்ரொப்பலரோட டயமீட்டரும் 980 mm தான் வரப்போகுது. அடுத்தது அகலம் வந்துட்டு ஒரு 100 mm இருக்குது. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 mm இருக்குது. இதே போலவே நீங்களும் பலவை வந்து எடுத்துங்க. அடுத்ததாக பலவையோட மொத்த நீளத்தில் பாதியில் வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். அதாவது 490 வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ காம்பஸில் ஒரு 45 mm எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டுக்கு மேலே நம்ம மரப்பழவை வந்துட்டு தூக்கி வச்சிடலாம். தூக்கி வச்சுட்டு அந்த மரப்பழம் வந்துட்டு என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸுக்கு வந்துட்டு ஒரு ஃபோம் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோம் ஷீட்டோட கரெக்டான சென்டர் பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் வந்துட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ காம்பஸ் எடுத்துகிட்டு அதே 90 mm டயாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் ஷீட்டில் வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்துட்டு போட்டுக்கிறேன். அதே ஃபோம் ஷீட்டை சின்ன சைஸில் லெங்க்தாக வந்து கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இந்த ஃபோம் ஷீட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிளுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அணமாட்டு போட்டு வந்து ஒட்டிக்கிறேன். அடுத்த அந்த ஒட்டியிருக்க முடியல அதுக்கு அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் அந்த ஃபோம் ஷீட்டை வந்து வளைச்சி உள்பக்கமாக வச்சுட்டு ஒட்டிக்கிறேன். இதை எப்படி ஒட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொப்பலர் வந்து என்ன ஷேப்பில் இருக்குமோ அந்த ஷேப்பும் வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டியிருக்கிற பிறகு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு புரியும். இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஓரத்தோட நைஃபை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரொப்பலரோட ஒரு சைடு வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம காம்பஸ் வச்சுட்டு சர்க்கிள் போட்டோம் வந்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஆணி வந்துட்டு வச்சுக்கிறேன். அதே போல் நம்ம மரத்தில் வந்துட்டு காம்பஸ் வச்சு ரவுண்ட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஆணி வந்துட்டு அடிச்சிடலாம். இந்த ஃபோம் ஷீட்டை நம்ம மரப்பழம் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ் தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த ஒரு சைடு இருக்குது பார்த்தீங்களா நம்ம கட் பண்ணாமல் வச்சிருக்குது, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மரத்தோட ஒட்டின மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம லைன் போட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஃபோம் ஷீட்டை அப்படியே திருப்பிட்டு அடுத்த சைட்லையும் அதே போல் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம்னா இந்த ஆணியை வந்துட்டு அப்படியே கழட்டிட்டு அந்த ஃபோம் ஷீட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு உள்டாவாக வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அந்த சைடில் எப்படி லைன் போட்டோமோ அதே போல் இந்த சைட்லேயும் வந்து லைன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ப்ரொப்பலர் ஷேப்பில் 2 பக்கமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாமே அப்படின்னா 2 சைடையும் ஒரே சேம் சைஸில் வந்து நம்மளால் கட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். இப்படி ஒரு சைடை கட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம 4 சைடும் போடும்போது எப்படி பார்த்தாலும் ஈவனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ப்ரொப்பலருக்கான ஒரு சைஸ் வந்துட்டு கிடச்சிச்சு. இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம செதுக்கி எடுத்துடலாம். இப்படியே செதுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே டைம் ஆகும் போல இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட்டிங் மிஷின் வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த மரப்பழம் வந்துட்டு சூஸ் பண்ணும்போது கிளை வந்ததுக்கான முடிச்சு இல்லைனா கணுவு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கணுவெல்லாம் இல்லாத மாதிரி வந்துட்டு பார்த்து ப்ளைனாக வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். 4 சைட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பாட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செதுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் கிரைண்டிங் மிஷினில் ஃப்ளாட் டிஸ்க் வந்து போட்டிருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனை ஒட்டின மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ப்ரொப்பலரோட ஒரு ஃப்ரண்ட் சைடுக்கான ஒரு வியூ வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த ப்ரொப்பலர் வந்துட்டு சுற்றும் போது காற்றை வெட்டி பின்னாடி தள்ளுற மாதிரி வந்துட்டு நம்ம இதை மாற்றணும். இந்த மாதிரி ப்ரொப்பலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ப்ரொப்பலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலர்னு 2 இருக்குது. நம்மளுக்கு பைக் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பைக் இன்ஜினோட ஷாஃப்ட் வந்துட்டு கவுண்டர் கிளாக் வைஸ் சைடில் தான் வந்துட்டு சுற்றும். அதனால் இந்த ப்ரொப்பலரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் சைடில் வந்துட்டு சுற்றும் பொழுது காற்றை வெட்டி தள்ளுற மாதிரி தான் நம்ம மேக் பண்ணணும். இப்போ நான் காம்பஸில் ஒரு 25 mm எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் நம்ம பாயிண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வந்துட்டு போட்டுக்கலாம்.
இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைன் போட்டிருக்க இடத்துல வந்துட்டு ஸ்கேலை வச்சுட்டு 100 mm வந்துட்டு அந்த ப்ரொப்பலரில் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த சைடில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு லைன் போட்டுக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம கிளாக் வைஸில் பண்ணணும்னு வச்சிங்களேன். இப்போ லைன் போடுறோம் பார்த்தீங்களா, இது அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு நம்மளுக்கு மாறும். அடுத்ததான் நான் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சார்ட் பேப்பருக்கு மேலே இந்த ப்ரொப்பலர் வந்துட்டு எடுத்து வைக்கிறேன். இந்த ப்ரொப்பலர் வந்துட்டு எந்த சைடு வைக்கிறேன் அப்படின்றது வந்துட்டு பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொப்பலர் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சார்ட் பேப்பர் அந்த ப்ரொப்பலருக்கு மேலே வச்சுட்டு அழுத்தி பிடிச்சிட்டே வரேன். அந்த பள்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பள்ளத்துலலாம் அழுந்தி வந்துட்டு வரணும். வந்ததுக்கு பிறகு அந்த சென்டர் லைன் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் அந்த சார்ட் பேப்பரை வந்துட்டு வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சார்ட் பேப்பரில் ரஃபாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்துட்டு போகிறேன். அந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 mm இருக்கும். அதே போல் இந்த முடிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு எதை வச்சு பண்ணேன் அப்படின்றத நான் பிறகு சொல்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததில் இந்த பார்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு தேவை. இந்த பார்ட்டை எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துங்க. சென்டரில் நம்ம ஒரு லைன் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு வச்சுக்கிறேன். அந்த கருவு வந்து எந்த இடத்துல எண்ட் ஆகுது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸாக ஒரு லைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் வந்துட்டு வளைச்சி முடிச்சிருக்கேன். இந்த சார்ட் பேப்பர் அந்த ப்ரொப்பலருக்கு மேலே வச்சு பிடிக்கும்போது அந்த சார்ட் பேப்பர் அந்த ப்ரொப்பலர் விட்டு வெளியில் வந்துட்டு நம்மளுக்கு போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த மரப்பலவையோடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம லைன் போட்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாக வந்துட்டு நம்ம திருப்பணும். திருப்பி இந்த சைடில் வந்துட்டு பிடிச்சிட்டு அதே மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத. இதே போல் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரத்தை எல்லாம் நம்ம வந்து செதுக்கி எடுக்கணும். அதே போல் இந்த சைடில் இருக்கக்கூடிய மரத்தை எல்லாத்தையும் நம்ம செதுக்கி எடுக்கணும். அப்படியே அந்த ப்ரொப்பலரை திருப்பணும் அப்படின்னா இந்த லைனுக்குள்ளே இருக்க மரம் எல்லாத்தையும் நம்ம செதுக்கி எடுக்கணும். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம செதுக்கி எடுக்கணும். இப்போ நம்ம கிரைண்டிங் மிஷின் எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மரம் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். அந்த லைனை தாண்டி கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலேயே வந்துட்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி நம்ம அதை வந்து தேய்ச்சி எடுத்துருக்கோம் அப்படின்றத. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சென்டரில் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, காம்பஸ் வச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி வந்து ஓட்டப்பட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன சைஸில் வந்து ட்ரில் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm நம்ம ட்ரில் பண்ணி ஓட்டப்பட்டுக்கலாம். அடுத்த இந்த ப்ரொப்பலரில் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரொப்பலரில் வந்து ஷார்ப் எட்ஜாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி ரவுண்டாக வந்துட்டு மாற்றணும். அப்போ தான் நம்ம காற்றுல சுற்றும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடை இல்லாமல் ஃப்ரீயாக வந்துட்டு சுற்றும். இதே போல் எந்த இடத்துல ஷார்ப் எட்ஜாக இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். 1 hour later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ ப்ரொப்பலர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா பேலன்ஸாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சென்டரில் ஓட விட்டுருவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஆடை வந்துட்டு உள்ள விடுறேன். இப்படி தொங்க விட்டோம் அப்படின்னா இந்த ப்ரொப்பலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடோ இல்லை இந்த சைடோ வந்துட்டு நம்மளுக்கு சாயக்கூடாது. அப்போ தான் கரெக்டான பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கடைசியாக வந்துட்டு செக் பண்ணல, இடையில நான் தேய்ச்சேன் இல்லையா, அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு மாட்டி மாட்டி வந்து செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் தேய்ச்சி வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ரெக்கமெண்ட் சைக்கிளை வந்து எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த பெடல் செயினெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து கழட்டி எடுத்துடலாம். நம்ம இந்த வண்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்ட வந்துட்டு போக போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு சீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வரப்போகுது. அதனால் நம்ம உட்காந்துட்டு தானே போகிறோம். அதனால் உட்காரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் வாட்டமாக வைக்கணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டிப்பு இந்த இடத்துல ஒன்று, அப்படியே இந்த சைடில் ஒன்று வச்சு அடிச்சுக்கலாம். இந்த பைக் இன்ஜினா சைக்கிளில் எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். சைக்கிளில் சென்டரில் ஒரு பைப்பு வருது இல்லையா, அந்த பைப்புக்கு நேராக பைக்லேருந்து வர ஷாஃப்ட் வந்துட்டு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இன்ஜினை தூக்கி வச்சோம் அப்படின்னா இன்ஜின் வந்துட்டு ஒரு சைடாக வந்துட்டு போயிடுது. அதனால் சைக்கிள் கொஞ்சம் அந்த ஒரு சைடாக இழுக்கும். அப்படின்றதுனால இந்த இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 1.5 inch ஸ்கொயர் டிப்பில் ஒரு ஃப்ரேம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே இன்ஜினை வந்துட்டு தூக்கி வச்சுட்டு இன்ஜின் முன்னாடி சொன்னது மாதிரியே கொஞ்சம் செங்குத்தாக வந்துட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்டையை வந்துட்டு போட்டுக்கிறேன். இதே போல் இந்த இன்ஜினில் ஒரு 3 இடத்துல நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அந்த 3 இடத்தையும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1.5 inch ஸ்கொயர் டிப் ஒரு அடி நீளத்தை எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்கொயர் டிப் என்ன பண்ணுறேன்னா அந்த ஷாஃப்ட்டுக்கு நேராக வர மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு ஸ்கொயர் டிப் வந்துட்டு சப்போர்ட்டுக்காக வந்துட்டு வைக்க போகிறோம். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுலேருந்து வரக்கூடிய ஷாஃப்ட்டை வந்துட்டு தாங்கி பிடிக்கிறதுக்காக 2 பேரிங் வந்துட்டு போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத. இப்போ வச்சோம் இல்லையா, அந்த செட்டப் எல்லாத்தையும் நம்ம வெல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட்டையும் இந்த லாக் ஒன்று போடுவாங்களே, அந்த லாக்கையும் வந்துட்டு கழட்டி எடுத்துக்கலாம். இந்த லாக்கை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாஷருக்கு மேலே வச்சுட்டு 2 பக்கம் ஓட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக 20 mm ராடில் ஒரு 2 இன்ச்சு நீளத்துக்கு வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை நம்ம இந்த வாஷரில் ட்ரில் பண்ணி ஓட்டம் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்த நான் யூனிவர்சல் ஜாயிண்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பைக் இன்ஜின் ஒரு இடத்துல இருக்கும்போது ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளாக வந்துட்டு போகணும், அதுக்காக பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஜாயிண்டில் நம்மளுக்கு 2 எண்ட் இருக்கும். அதோட ஒரு எண்டை நம்ம ஷாஃப்ட் வச்சு வெல்டு அடிச்சோம் இல்லையா, அந்த ஷாஃப்ட்டை அதுக்கு மேலே வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக ஒரு ஷாஃப்ட் எடுத்து அந்த இன்ஜின் ஷாஃப்ட்டில் வச்சுட்டு வெல்டு அடிச்சிடலாம். வெல்டு அடிச்சிட்டோம்னா திருப்பி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கோம். இதுனா நம்ம கழட்டி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 20 mm ஒரு ஷாஃப்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூராக வந்து தேய்ச்சி வச்சிருக்கேன். இது அந்த பேரிங் வழியாக வந்து ஃபஸ்ட்டு மாட்டிக்கிறேன். இப்போ இந்த ஷாஃப்ட்டை நம்ம யூனிவர்சல் ஜாயிண்டோட ஒரு எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டில் வச்சுட்டு நம்ம வெல்டு அடிச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம ப்ரொப்பல்லரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கோம், அந்த ஓட்டைக்குள்ளார டைட்டாக உள்ளார போகிற மாதிரியான ஒரு போல்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த போல்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷாஃப்ட்டோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டான சென்டரில் வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புரியும், இந்த போல்ட்டு அதே போல் இந்த யூனிவர்சல் ஜாயிண்டில் பண்ண வெல்டிங் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெல்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்ப இந்த ஷாஃப்ட்டை அப்படியே இன்ஜினில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹோல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரேமை வந்து அப்படியே தூக்கிட்டு நம்மளோட சைக்கிளில் இருக்கக்கூடிய சேசிஸ் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பில் வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். பண்ணும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பைப் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே சென்டராக வரணும், அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபுல் வெல்டிங் வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்ஜினுக்கு ஆக்சிலேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் லிவர் இருக்கு இல்லையா, அதே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பிரேக் லிவர்லேருந்து வரக்கூடிய ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்து கார்பரேட்டரில் வரக்கூடிய த்ராட்டில் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக எல்லா ஒர்க்குமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ப்ரொப்பலரை வந்துட்டு கனெக்ட் பண்ண வேண்டியதான். மற்றபடி பெயிண்டிங், சைலன்சர் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்காக 2 ரேஞ்சில் ரவுண்ட் பிளேட் எடுத்துட்டு அதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். இதை நம்ம வாஷராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம ப்ரொப்பலர் எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வாஷர் வந்துட்டு போட்டுக்கிறேன். நம்ம பைக் இன்ஜினில் கியர் லிவர்லாம் தனியாகவும் வைக்கல. ஃபஸ்ட்லேயே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தமாக 5 கியரையும் வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த இன்ஜினை கிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. அதே நேரத்தில் செல்ஃப் மோட்டர் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கும் பல பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேனை வந்துட்டு அதாவது அந்த ப்ரொப்பலரை சுற்றி விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓ அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு இன்ஜின் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு ஒரு ஃபேனு, நம்ம போகிற வேகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை வந்துட்டு சுற்றும். இது வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ப்ரொப்பலர் நம்மளுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுது இல்லையா, அந்த ப்ரொப்பலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி ரொம்ப வந்துட்டு முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்பலர் வந்துட்டு சுற்றும் போது விசிபிளாக தெரியணும் அப்படின்றத தான் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ வந்துட்டு பெயிண்ட் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கார்டு வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்துட்டு நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன். அல்டிமேட்டாக போயிட்டுருக்கேன். அப்பா ஸ்பீடு எடுக்கும்னு நினைக்கவே இல்லை. செவே போது முன்னாடி ஃபேனை அல்டிமேட்டுங்க பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஃபேனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம வாழ்க்கை சுற்றிட்டு இருக்கு. கேமரா ஷட்டர் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் பார்க்கும்போது மொல்லமாக சுற்றுற மாதிரி உங்களுக்கு தெரியுது. வண்டி வேகம் எடுத்துட்டுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அழுத்த போயிட்டே இருக்கீங்க. பின்னாடி சவுண்ட் இருக்கு பாருங்க, பின்னாடி என்ன ஹார்ன் அடித்தாலும் சரி காதில் கேட்காது போல இருக்கு. அந்தளவுக்கு செம சவுண்டாக இருக்குது.
ஸ்பீடு பிரேக்கர் வேறு வருது, என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஓ வச்சு கலப்பு. புள்ளுக்குள்ளார வந்துட்டேன். அல்டிமேட்டுங்க. ஐயோயோ, 2 நாய் வேற பார்க்குதுங்க, என்ன பண்ண வந்து இல்லையே. ஐயோ, பிளான் பண்ணிடுச்சு. हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद ये क्या हुआ? ஃபேன் ஓடுது, வண்டி ஓடுது பார்த்துட்டீங்க. இதுலேருந்து எவ்வளோ காற்று வருது அப்படின்றத நீங்கள் விசிபிளாக வந்துட்டு பார்க்கல இல்லையா? அதுக்காக மரத்தை வந்துட்டு பின்னாடி வச்சுருக்கேன். இப்போ அழுத்துறேன் பாருங்க. என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னா, ப்ரொப்பலரோட டயமீட்டர் வந்துட்டு 980 வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வளைக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு தோணுது. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா, வளைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்க மாதிரி இருக்குது. யாரும் நான் ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டலை அப்படின்னு யாரும் வந்துட்டு திட்டாதீங்க. ஏன்னா பின்னாடி வர சவுண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்துட்டு காது கேட்க மாட்டேங்குது. இல்லை ஹெல்மெட் போட்டேன் அப்படின்னா சுத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு சவுண்ட் கேட்காது. வெளியில் உள்ளது யாரும் ஹார்ன் அடிச்சா கூட வந்துட்டு கேட்காது. அதனால தான் போடாமல் வந்து போயிட்டுருக்கேன். போகல இந்த அளவுக்கு த்ரஸ்ட்டு கொடுத்து தள்ளிட்டு போவோம் அப்படின்னு அவரு நினச்சி கூட வந்து பார்க்கலங்க. அல்டிமேட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றமான ரோடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளோட வண்டி வந்துட்டு எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வந்துட்டு தொட போகுது. இப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் பாதி த்ராட்டில் தான் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம த்ராட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் அதிகமாக கொடுக்குறோம். வண்டி போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணிடுறேன். அப்பயும் அதிகமாகவே கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், இன்னுமே வந்துட்டு ஜாஸ்தியான வேகம் வந்துட்டு போகும். இருந்தாலும் நம்மளோட வண்டியோட கண்டிஷன் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு நான் வேகமாக வந்துட்டு போகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்டு போயிடுங்க. சொல்லாமல் மட்டும் வந்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்டை படிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது முத்து மற்றும் கலை.